ஆமே. கவனிங்க, நம்ம சிந்தையில சத்ருவானவன் வித்தியாசமான எண்ணங்களை கொண்டு வருவான். இதை ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? கர்த்தருடைய வல்லமை தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க உள்ளான மனுஷன்ல பலனடையணும். வாசிக்கிறோம் பாருங்க, எபேசியர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஆவியினால பலனடையணும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றீர்களாகி. போதும். கவனிங்க, உங்க உள்ளான மனுஷன் என்ன வெளியே கிளமெண்ட் பாக்குறீங்க இல்லையா? உள்ள ஒரு கிளமெண்ட் இருக்கும். இதை என்ன செய்யணும்? நானு ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக் கொள்ளணும். பாருங்க, கோபப்படுகிறவன் புத்தி உள்ளவனா? கோபத்தை அடக்குகிறவன் புத்தி உள்ளவனா? கோபத்தை அடக்குகிறவன் புத்தி உள்ளவன். சில பேர் சொல்லுவாங்க, சைக்காட்ரிக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் ரொம்ப கோபப்படுறான் அப்படின்னா அவன் பயந்திருக்கிறான்னு அர்த்தம். அவன் பயந்திருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். இது நான் சொல்லல, ஒரு சைக்காட்ரிக் பேசும்போது சொல்றாங்க. அப்போ நான் என்னுடைய கோபத்தை அடக்க ஆரம்பிச்சிட்டாலே, எக்ஸாம்பிள் சொல்றேன், நமக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இத நம்ம கையாள ஆரம்பிச்சுட்டாலே பாருங்க, நீங்க தேவனுடைய வல்லமையில வளர முடியும். ஆமென், அல்லேலூயா. நீங்க பார்க்கிற இந்த ஸ்கிரீன் இல்லைங்க, இதுக்கு பின்பாக அல்லது இதுக்கு மேலாக இன்னொரு ஆவிக்குரிய உலகம் உண்டு. அதுல நம்ம ஜெயம் பெறும்போது இந்த சரீர பிரகாரமான காரியத்துல நமக்கு ஈஸியா ஜெயத்தை பெற்று கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில உங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைய வேண்டும். எப்படி பலனடைய முடியும்? அதுதான் அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆவியினால. வாய்தான் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியான சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினால. அடுத்தது விசுவாசத்தினால சொல்லுங்க. விசுவாசத்தினால. நான் எதை விசுவாசிக்கணும்? நான் எதை கர்த்தர் என்னோடு பேசுகிறாரோ, எந்த வசனத்தை வார்த்தை என்னோடு சொல்லுகிறாரோ அதை விசுவாசிச்சா போதும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷனை பலனடைய செய்வா. வல்லமையினால நீங்க நிரப்பப்படணும் அப்படின்னா, கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் உன் உள்ளான மனுஷன் பலனடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷன் எப்ப பலனடைவான்? நீ எதனால ஃபில் பண்ணுவீங்களோ அதுலதான் அவன் பலனடைவான். நீ எதனால ஃபில் பண்ற? அவன் இதை சொன்னா, இவன் அதை சொன்னா, இது நடக்கல, அது வந்துச்சு, இது போச்சு, இதுவே நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க பலவீனம் அடைவீங்க. சில பேரு வித்தியாசமான பேச்சு பேசுறாங்கன்னா, உன்னை அவங்கள விட்டு நீங்க ஓடிடுங்க, இல்ல உன்னை விட்டு அவங்கள துரத்திடுங்க. ஏன் தெரியுமா? அது நம்மள வீக் ஆக்கிடும், நம்முடைய ஆவியை பலவீனப்படுத்திடும். நம்ம ஆவியை பலவீனப்படுத்திடும். ரீசெண்டா நாங்க ஒரு 5 பாஸ்டர்ஸ் ஒரு இடத்துல டிராவல் பண்ணிட்டு போறோம். அங்க போய் முதல் பிரசங்கமே என்னுடைய பிரசங்கம் தான். அவங்க ஏறி உட்கார்ந்து வண்டியில கேள்விப்பட்டீங்களா? அவன் பாருங்க இப்படி பண்ணிட்டான், இது பாருங்க யூடியூப்ல பாத்தீங்களா இல்லையா? அடுத்த 1 மணி நேரத்துல என்ன பேசணும்? பிரசங்கிக்கணும். எனக்கு கேட்டு நான் சொன்னேன், கொஞ்சம் வாய முடின்னு வாங்க, என் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. எப்ப பார்த்தாலும் அவன் இதை பண்ணிட்டான், இது வந்துருச்சு, இதெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? நம்ம ஆவிய வீக் ஆக்கிடும். அப்போ உங்க ஆவியில நீங்க பலனடையணும் அப்படின்னா, ரிமெம்பர், fill your spirit with the Holy Spirit. உங்க ஆவிய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உள்ள போதோ கர்த்தர் சாட்சி. இதுவரைக்கும் உள்ள போலனா இனிமேலாவது உள்ள போட்டோம். உன் இன்னர் மேன், உன்னை உள்ளான மனுஷன் பலனடையணும்னா, தேவ பிள்ளைய நீங்க பரிசுத்த ஆவியினால நிறையணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால நிறையணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறது உனக்கு ஆவிக்குரிய பழக்கமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அதிகாரத்தையாவது வாசிச்சு உன் கூட பேசுற வசனத்தை அண்டர்லைன் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்க கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் துதிக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்களேன், உங்க இன்னர் மேன், உள்ளான மனுஷன் பலனடைவான். அல்லேலூயா. கையை நல்ல மேன் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.